ஹல்லேலூயா. பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? இன்னைக்கு நீங்க சொன்ன பாத்திரம் தலைப்பு என்னது? பாத்திரம். பாத்திரம் வெசல்ஸ். ம் பாத்திரத்துக்கு பாத்திரவானுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பாத்திரம் வந்து எதை குறிக்குது? பொருளை குறிக்குது. பாத்திரவான்றது ஒரு மனுஷனுடைய கேரக்டர், தகுதி, அதை குறிக்குது. அப்போ ஏசப்பா சில விஷயங்கள் பாத்திரவான் நம்ம சொல்லும் போது மத்திய பார்த்தா இது வந்து ஆதார வசனம் இல்ல, ஆதார வசனம் நான் சொல்றேன். பாத்திரவான் சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்ல என்னன்னா அந்த மனிதனுடைய தகுதியை குறிக்கணும். வேதத்துல நம்ம சொல்றோம் கதாபாத்திரங்கள், வேதத்துல கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். தாவீது தேவசமுத்திர ஒரு பாத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார், தானியேலை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார், இப்படி ஒவ்வொரு மோசே ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். அப்படி நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே வேதத்துல. உலகத்துல பார்க்குறோம், சினிமால பார்க்குறோம், சொல்லுவாங்க கதாபாத்திரம், ஹீரோயினை கதாபாத்திரங்கள் சொல்லுவாங்க. ஒரு சீன் வந்துட்டு போறவங்கள கௌரவ ஆக்டர்னு சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாத்திரங்கள். அப்போ மனிதர்களை குறிக்குது பாத்திரம்னு சொல்லும்போது. பாத்திரவான், பாத்திரன்றது பொருளை குறிக்குன்னு சொன்னேன். அதே நேரத்துல பாத்திரமாக மனிதர்களையும் கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? பாத்திரமாகத்தான் வணைந்திருக்கிறார். ஆதாமை தம்முடைய கரத்துல மண் எடுத்து வணைந்தாரா? அவன் ஒரு பாத்திரமாக. பாத்திரவான் சொல்லும்போது தகுதியை குறிக்கக்கூடிய காரியங்கள். ஏசப்பா 100க்கு அதிபதி என்ன சொன்னான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் கூடிய வேதனைப்படுறான், நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அவன் சொஸ்தமாவான். ஏன்னா நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அதான் நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவன் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றான். அது வந்து அந்த கேரக்டரை குறிக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா மத்திய 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க ஒரு பட்டணத்துக்கு போகும்போது, ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல யார் பாத்திரவான்னு சொல்லி பாருங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போங்க, அந்த வீட்டுல இருந்து நீங்க சாப்பிடுங்க, பூசிங்க, குடிங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்க சமாதானம்னு சொல்லுங்க. சமாதானத்துக்கு பாத்திரவான், சமாதானத்துக்கு தகுதியானவன் அங்கே இருந்தால் நீங்க சொன்ன சமாதானம் அவர்களுக்கு தங்கும். அவர்கள் பாத்திரவானாய் இல்லாவிட்டால் நீங்க சொன்ன சமாதானம் உங்களோட திரும்பி வரும்னு சொன்னார். அடுத்தது பாத்திரவான்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், யாரெல்லாம் பாத்திரவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல சொல்றாரு, நான் அவனை, அவன் அப்போஸ்தலனாகிய பவுல சொல்றாரு, புறஜாதிகளுக்காக நான் அவனை, ராஜாக்களுக்கும் அவன் வந்து என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஊதாரி மகன் என்ன சொல்றான்? கெட்டு போனா கெட்ட குமாரன் அப்பா பார்க்க வரும்போது எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அப்பா பார்க்க வரும்போது, உம்முடைய பிள்ளை என்று சொல்ல நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்து, புள்ளன்ற தகுதி நான் இழந்துட்டேன். அப்போ புரியுது உங்களுக்கு பாத்திரத்துக்கும் பாத்திரவானுக்கு வித்தியாசம் தான். ரைட்டு. இப்ப பாத்திரம்ன்ற தலைப்புல வெசல்ஸ் அப்படின்ற தலைப்புல நம்ம செய்தியை பார்ப்போம். ஆதார வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒருத்தர், இன்னொருத்தர் எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாவது ஏசாயா 64:8. இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவருடைய கரத்தின், அதான் சங்கீதக்காரன் சொல்லுவது பாருங்க, 90ஆம் சங்கீதத்தை அந்த மோசையின் சங்கீதம் நாங்க போட்டிருக்கோம் அந்த இடத்துல, மோசையின் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பீராக அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் எல்லாரும் பிதா, நீர் எங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? எங்களுக்கு நீர் குயவனா இருக்கிறீர். நாங்கள் எப்படி இருக்கோம்? நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம். அப்புறம் நீர் எங்களை உருவாக்குகிறவர், உம்முடைய கரத்தில் என்னை உருவாக்குகிற தேவன். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவரும் ஆகியவர். யாக்கோபு என்று சொல்வது உலகத்தில் அவன் பிறந்த ஒரு மனிதனை குறிக்குது. இஸ்ரவேல் என்று சொல்வது இஸ்ரவேலாய் உருவாக்குகிறார். பாவ மனிதனை பரிசுத்த சாயலாக உருவாக்குற கர்த்தர் அவர். அதான் உருவாக்குற தேவன் அவர். நீங்க எங்களை உருவாக்குகிறவர், உடைய கரத்தை நாங்கள் இருக்கிறோம். இப்போ இப்போ அவர் பிதா, அவர் குயவன், நாம் களிமண் சொல்லி பார்த்தோம். இப்போ எரேமியா புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீ இந்த குயவன் செய்வ நான் உங்களுக்கு செய்வதில்லையா? அப்புறம் தொடர்ந்து, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா.
இஸ்ரவேல் வீட்டாரே நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலாக அவருடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் நம்மளை கர்த்தர் மாற்றிக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் மாற்றிக்கிறார். வேதம் சொல்வது நம்மை அவர் எப்படி வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் எப்படி இருக்குதோ அது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் என் ஆண்டவருடைய கையில் இருக்கிற களிமண்ணா இருக்கீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் கையில களிமண். யாரெல்லாம் கீழே கிடக்கிற களிமண்ணா இருக்கீங்க? இப்ப எப்ப தெரியுமா நீங்க இந்த வார்த்தையை வந்து ஆமான்னு சொல்லணும். அதாவது குயவன் கையில இருக்க களிமண் சொல்லும்போது பிரச்சனை போராட்டம் அடிக்குது பாத்தீங்களா, அலையெல்லாம். அப்ப சொல்லணும், நான் குயவன் கையில இருக்க களிமண். ஏன் அங்க கிடக்கிற அந்த களிமண்ணை எடுத்து இவர் என்ன பண்றாரு? அப்படியே வணையிறாரா? எடுத்தோனையா அதை பக்குவப்படுத்துறாரு. மிதிச்சு கற்களை எடுத்து போட்டு, தூசி எடுத்து போட்டு, நாரை எடுத்து போட்டு, நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச எப்படி, அந்த சப்பாத்தின்றதை விட நம்ம பரோட்டாக்கு மாவை சொல்லணும். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அப்படி வீசுறான் பாருங்க, அப்படி பறக்குது, அப்படியே நமக்கு வர மாட்டுது. அப்படி ஏன் அது அவ்வளோ பிசையப்பட்டிருக்குது. அது போல கர்த்தர் சில வாழ்க்கை பிசைந்து எடுப்பார். அதான் அவருடைய கரத்துல இருக்கிற களிமண். பிசையப்பட்ட மண்ணை தான் எடுத்து திரிகளை வைப்பாங்க. திரிகளை வச்சு பாத்திரமா வணைந்து கொள்வாங்க. சரியா? சரி. இப்ப பாத்திரம்ன்ற அடிப்படையில பார்க்கும்போது இப்ப நான் சொன்ன அவர் பிதா, நாம் எல்லாருமே அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் குயவன், நாம் களிமண். இஸ்ரவேல் வீட்டாரே நீங்கள் என்னுடைய கரத்துல எப்படி இருக்கீங்க? களிமண்ணா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக நாம எல்லாருமே நல்ல கவனிங்க, எல்லாருமே நாங்க என்ன பண்ணோம், அந்த 18ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்கள் நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசி பாத்துங்க. குயவன் வீட்டுக்கு போப்பா, எரேமியா அவர் சொல்றாரு, நீ குயவன் வீட்டுக்கு போ, அவன் வணையறான் பாரு, அதை பாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீனாக்கா அவன் கையில சில பாத்திரங்கள் வந்து வணைஞ்சிட்டு இருக்கும் போதே கெட்டு போயிடும். அவளை பிசைஞ்சு எல்லாம் செஞ்ச ரெடியான பிற்பாடும் அவன் வணைந்து கூட கெட்டு போகும். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அதை விட்டுற மாட்டான். அதை எடுத்து வேறே பாண்டமாக வணைந்து கொள்வான். இது போல ஆதாம் சிவந்த மண். ஆதாம் என்றால் என்ன அர்த்தம்? சிவந்த மண். அவன் என்ன பண்ணா, கர்த்தரோட நோக்கத்தோட படைத்து ஒரு திட்டத்தோட வைத்தாரு. ஆனால் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கெட்டு போயிடுச்சு அந்த மண். அப்ப அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் அவனை மீண்டுமாய் பிந்தின ஆதாமாக ஏசப்பா இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணாரு? அததான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமன்ற வார்த்தை ஏன் சொல்லணும்? ஏசப்பா யார் விசுவாசிக்கலாம் அவங்கள நித்திய ஜீவன் சொல்லிடலாம்லே. அவன் கெட்டு போகாமல். அப்ப ஆதாம் கெட்டு போனா, முந்தின ஆதாம். பிந்தின ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்? ஆண்டவரே மண்ணான மனிதன் கெட்டு போயிட்டான். விண்ணில் வானத்திலிருந்து தோன்றினவரோ, வானத்திலிருந்து இறங்கி வந்தினவரோ நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சரியா? இப்ப எல்லாம் கவனிங்க. அந்த கெட்டு போன பாத்திரத்தை என்ன பண்ணார் அவரு? அவன் புதிய ஒரு பாத்திரம் வணைந்து கொள்கிறான். ஏசப்பா அந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாரும் பாவம் என்ற படுகொலை நம்மை தூக்கி எடுத்து நம்மளை எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசர்களாக அவருடைய சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பின் பாத்திரம் நாம் எல்லாருமே. பாத்திரம்னு யாருன்னு சொன்னேன்? பாத்திரம்னா பொருள் மட்டும் தானா? மனிதர்களையும் குறிக்குது. சரியா? ரட்சிப்பின் பாத்திரம் முதலாவது. 116ஆம் சங்கீதம் 116ஆம் சங்கீதம் அதுல வாசிங்க. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன். 13 ரட்சிப்பின் கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். இங்க வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் உபகாரம் செஞ்சிருக்காரா செய்யலையாங்க? இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்க அவருடைய நிர்மூலமாக இருப்ப அவருடைய கிருபை மாத்திரமே. நினைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட அற்புதம், பெரிய அற்புதம் ஏன் தெரியுமா? எது பெரிய அற்புதம் சொல்லுங்க? செங்கடலை பிளந்ததா? அது பெரிய பெரிய அற்புதம், அதிசயங்கள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய அற்புதம் தெரியுமா? பாவியான மனுஷனை அவனை ரத்தத்தால கழுவி அவனை புதிய சிருஷ்டியா மாத்துறாரு பாத்தீங்களா? இதுதாங்க பெரிய அற்புதம். பாவிகளாக நம்ம என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல வரோம், நம்மகிட்ட குறைகள் இருக்குது. ஆனாலும் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? நமக்கு அந்த சிக்ஷைய, தண்டனைய அவர் வந்து நியாயம் தீர்த்து நம்மள வந்து அப்படியே தீர்ப்பு கொடுத்துடல. நம்மள அப்பப்போ சிச்சித்து நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம சிச்சித்து வளர்க்குறோமோ, கண்டிச்சு வளர்க்குறோம், அது போல சிக்ஷையை நமக்கு அனுபவிச்சு கொடுத்து அவர் பிள்ளையா என்ன பண்றாரு? இந்த உலகத்துல வந்து நம்ம பூர்ணம் ஆயிட்டோம்னா இங்க உலகத்துல ஒரு நிமிஷம் கூட நம்மள வைக்க மாட்டார். அப்போ உயிரோட இருக்க எல்லாமே குறை உள்ளவங்க தான். அல்லேலூயா.
அதனால்தான் வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுறவங்களையும் கிழிக்கும், வெட்டும், ஆராய்ந்து பார்க்க வைக்கும், உள்ளுக்குள்ள கேட்கறவங்களையும் அதை ஆராய்ந்து பார்க்க வைக்கும். ஆமா, அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட குறைகள் இன்னும் இருக்க, நம்ம நிறைவாகணும் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி உபதேசங்களை நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பா நம்ம எல்லாம் யாருங்க? ரட்சிப்பின் பாத்திரம். அந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நன்றியறிதல் உள்ள பாத்திரமா அது இருக்கணும். அனுதினமும் தேவஸ்தானத்துல அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைக்கு இரவு நேரத்துல உட்கார்ந்து அவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களா காலமே இருந்து 5 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து குருவிகள் பாடுது, காகம் கரையுது, பாத்தீங்களா, அலைகள் எல்லாம் முழக்கமிடுது, மரங்கள் எல்லாம் அசைந்து அசைந்து காற்றினால் அசைந்து அசைந்து கடல் அலைகள் அல்லேலூயா என்று பாடி பாடி அவரை பாடி துதித்து வெளியின் மரங்கள்லாம் கை கொட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. குருவிகள் பாடும் சத்தம் கேட்குது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசமும் அப்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் அவரை பாடி துதித்து காலமே செய்து, மனுஷன் மாத்திரம் அது ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க, மத்தவங்களை விடுங்க. இன்னைக்கு உலகத்துல பாரம்பரியத்தை, நாங்களாம் பாரம்பரியத்துல இருக்கும்போது கொத்தனாக்கா 5 மணிக்கெல்லாம் 5 மணி பூசைக்கு ஓடுவோம். நாங்க எல்லாருமே 5 மணி பூசைக்கு. நாங்க பாட்டு கிளாஸ்ல, நான் கொயர்ல இருந்தனால அங்க நடக்கிற எல்லா பூசைக்கும் போகணும், எல்லா மாஸ்க்கும் அட்டன் பண்ணி ஆகணும், போய் பாட்டு பாடணும். அந்த இறந்தவங்களுக்கு அடக்க ஆராதனை பண்றதுக்கு வருவாங்க, 11 மணிக்கு ஓடணும். இப்படிலாம் அநேக மாசத்துல நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்படி 5 மணிக்கெல்லாம் போய் கிளம்பு 3 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுவாங்க எங்க அம்மா. நாங்களாம் 3 மணி 4 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணோம். அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல அமர்ந்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக. ஏன் நம்மளாம் யாரு? ரட்சிப்பின் பாத்திரம். சொல்லுங்க, நம்மளாம் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. நம்ம எல்லாருமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்னையே அவருடைய சமூகத்துல தத்தம் செய்து தூக்கத்தை வெறுத்து அவரை பாடி துதித்து ஆராய்த்து உபவாசித்து என்னை நானே தற்பரிசோதனை செய்து கொண்டு உபவாசம் இருந்து கோபத்தை விட முடியல. ஒருவேளை உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல ஜெபித்து ஒருவேளை சாப்பிடாம அங்கங்க சுத்திட்டு இருக்க கூடாது. ஒருவேளை சாப்பிடலன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவருடைய சமூகத்துல. அதான் ஒரு உபவாசத்துக்கு அடையாளம். பரிசையுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும். பரிசைய 2 முறை வாரத்துல உபவாசித்தான், நம்ம 3 முறை உபவாசிக்கிறவங்களாக 3 முறை, ஒரு வேளை 3 முறை, அப்படி அது அவங்க இஷ்டம். எவ்வளவுக்களவு உபவாசம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல இருக்கமோ அவ்வளவுக்கு தேவனண்டை நெருங்குவோம், அவரை கிட்டி சேருவோம். முதலாவது என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், அதுக்காக அவரை நான் ஆராதிப்பேன். என்னை நீதிமானா மாத்திருக்கிறார், அதற்காக அவர் ஆராதிப்பேன். அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு என்னை தயார்படுத்தியிருக்கிறார், அதுக்காக அவர் ஆராதிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு முதலாவது அவருடைய நாமத்தை யாரெல்லாம் காலமே இந்த ஜெபம் பள்ளியோ ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. இனிமே ராஜா என்னையே உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, நானு நேற்று முந்த நாள் சொல்லும்போது நான் சொன்னேன், தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தார்கள். யாரு? பெரையா பட்டணத்தார். முன்பு மக்கதனியா தேசத்துல அங்க மக்கதனியா இருக்க அந்த ஜனங்கள் எல்லாருமே முன்பு கொடிய தரித்திர உள்ளவர்களா இருந்தாலும் கூட என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கு கொடுத்தார்கள், பின்பு தங்களுடையதை கொடுத்தார்கள். முந்தா நாள் சொன்னேன். அது போல என்ன பண்ண, நம்ம தேவசந்திர நம்மை ரட்சிப்பின் பாத்திரமாகி நாம எப்பொழுதும் தேவனை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 2வது ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:23. 9:23. நல்ல கவனிங்க. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின போதும் கிருபா பாத்திரங்கள். நம்மளாம் யாரு? ஏன் கிருபா பாத்திரங்கள்? நம்ம எல்லாருமே தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். சொல்லுங்க. ரட்சிப்பை பெற்றனால ரட்சிப்பின் பாத்திரம். நம்ம அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு என்ன பண்ண? ஆராதிக்கணும், துதிக்க. எப்போ? காலமே, அதிகாலமே தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். கர்த்தர் செய்த நைட்டு உட்காந்து கர்த்தர் செய்த நன்மைக்கு அன்னைக்கு ஃபுல்லா நம்மளை காத்தாரே, அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். கர்த்தர் எதுக்காக அழைத்தாரோ நோக்கத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே பிறருக்காக நம்ம ஜெபிக்கல, நம்ம பாவம் செய்யறா இருப்போம்னு வேதம் சொல்லுது. சரியா? இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டது. 2வது என்னது? கிருபா பாத்திரம். நம்மளாம் யாருங்க? கிருபா பாத்திரம். கர்த்தர் கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டவர்கள். வேதம் எபேசியர் 2:7 வாசிக்க வேண்டாம், 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவ கிருபை நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது. எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசத்தை கொண்டு. விசுவாசத்தை நமக்கு முந்தி துவக்கிறது யாரு? ஏசப்பா.
விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் யாரு? ஏசப்பா. ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் கணவர் ரட்சிக்கப்படாம இருக்க, அவர்கிட்ட விசுவாசத்தை துவக்குங்கப்பா. அவர் மேல நீங்க கிருபையா இருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கர்த்தருடைய ஈவு. என் கணவர் அவருக்கு விசுவாசம் இதயத்தை அவருக்கு கொடுங்க. விசுவாசத்தை முந்தி அவரை துவக்கி விடுங்க. சொல்லுங்க, நீங்க கிருபா பாத்திரமா என்ன வச்சிருக்கீங்களே, அவரையும் உடைய கிருபையினால ரட்சித்து உங்க பிள்ளைய நீங்க மாற்றுங்க. அல்லேலூயா. வேதத்துல அப்போ பவுல் சில விஷயங்கள்ல சொல்றாரு அந்த இடத்துல, கிருபை நின்று விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. எது நம்மை கிருபை விட்டு விழ வைப்பது தெரியுங்களா? யோனா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிற உலக காரியங்கள், சிற்றின் மயக்கங்கள், மற்றவர்களை பார்த்து வாழுது. நான் பேசுற தேவ பிள்ளைகளுக்கு, வெளியில உள்ளவங்களுக்கு இல்ல. அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, இவங்களை எடுப்பாங்க, நானும் அவங்கள போல மாறணும். இது உலக காரியங்கள். அதான் முள்ளுல விதக்கப்பட்ட விதை என்ன பண்ணான்? என்னத்தினால அது நெருக்க போடப்படுச்சான்? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால. ஒட்டுக்கா இல்லையா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், உலக காரியங்கள், சிற்றின்ம மயக்கங்கள் அப்படின்னு போய் சிற்றின்பங்களுக்குள்ள அப்படியே போறது. டிவியில டிவியில தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, சினிமாவை பார்க்கறது. எவ்வளவு தேவ பிள்ளைங்க வீட்டுல சினிமாக்கள் ஓடுது தெரியுங்களா? எவ்வளவு நம்ம எல்லாருமே ஆண்டோடைய சமூகத்துல குடும்பத்துல வாழ்றவங்க தான். எல்லாருமே மாமியார் நாத்தனோட வாழ்றவங்க தான். மனமிருந்தா மார்க்க உண்டு. எங்க ஊர்ல இருந்து மாமியார்லாம் நாத்தனார்லாம் வந்தாங்கன்னா முதல்ல நான் டிவியை தான் ஒப்பு கொடுத்த ஆண்டோட்ட ப்ரே பண்ணுவேன். வரந்த முன்னாலே சொல்லிடுவாங்களே, ஒப்பு கொடுப்போம். ஒருத்தர் கூட அந்த டிவியை தொடவே மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் நியூஸ் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. மனம் இருந்தால் நம்ம எப்படி தெரியுமா? இதுக்கு பேர் என்னது? என்ன குதிரை? நொண்டி குதிரை. நொண்டி குதிரைக்கு என்னமா? சறுக்கனாதான் சாக்கான். ஐயோ, நான் பார்க்காம அனுப்படா இருந்தேன். வந்தாலும் அவங்க எங்க மாமியார், எங்க நாத்தனா, அவங்க எல்லாம் அப்படின்னு சரி போட்டவங்கப்பா, நான் பார்க்கல, ரைட்டு. அந்த இடத்துல பாத்தீங்களா, ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அப்படின்னு பாத்துருவோம் நம்ம. ஏன்னா அந்த மலையில கொண்டு போய் தள்ளி விட்டானா என்னன்னு தெரியலையே. ஐயோ இங்க இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயோ கொண்டு போறானே, தள்ளிர போறான், அங்க போனா தொடரும்னு வந்துடும். நான் பேசிட்டது யாருக்கு? வெளியே இருக்கவங்களுக்கா? வெளியே இருக்கவங்க ஏன் நான் சொல்லணும்? எங்களுக்கு அவசியமே இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தைங்க. யார் வீட்டுல டிவி வீணா கிருவிழந்து விழ போறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். டிவி, நாடகம், சினிமா, வடிவேல் என்னமோ எவனோ ஜோக்கு, அந்த ஜோக்கு, இந்த ஜோக்கு, நல்ல சிரி. அவன் உங்களை சிரிக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து அவன் அழுவான் தெரியுமா உங்களுக்கு? கண்டதையும் பாக்குறது டிவியில. ஏன் அந்த நேரத்துல பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டியது தானே? அந்த நேரத்துல தேவனை துதிக்க வேண்டியது தானே? ஆராதிக்க வேண்டியது தானே? அவரை மைமைப்படுத்த வேண்டியது தானே? ஏசப்பா வசந்த தியானிக்க வேண்டியது தானே? இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கிருபையை பெற்றவங்க கிருபையிலிருந்து நம்ம விழுந்து போய்விடும் மாயான காய்களை பின்பற்றும் போது. சரியா? அது யோனா 2:8 சொல்லப்பட்டிருக்கு. சும்மா எழுதி வச்சுக்கலாம், வாசிக்க வேணாம். மாயான காரியங்களை பின்பற்றும் போது நம்ம என்ன பண்றோம்? கிருபையை இழந்துடுறோம். 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, யாதொரு கசப்பான வேர் எழும்பி கிருபையை போக்கெடுத்து விடாதபடிக்கு. ஒரு மனிதன் மேல கசப்பு வைக்கும் போது, வைராக்கியம் வைக்கும் போது கிருபையிலிருந்து விழுந்து போறோம் நம்ம. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருலமா, கிருபையிலிருந்து விழுந்தீர்களே, அந்த வசனம் முடிஞ்சா எடுத்து வைங்க. என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? அந்த கிருபை என்னப்பது? எதனால அந்த கிருபை போகுது? கசப்பு. சிலருக்கு கணவர் மேல கசப்பு, மனைவி மேல கசப்பு, பிள்ளைங்க மேல கசப்பு, பெற்றோர் மேல கசப்பு, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மேல கசப்பு. உலகத்துல திரும்ப நம்ம பறக்க போறோமாங்க? பறக்க போறோமா, இறக்க போறோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தெரியுங்களா? எல்லாம் கேட்பாங்க, ஏன் சபைக்கு தானே வராங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? ஏன் உங்க ஆண்டோட பிள்ளை ஏன் கஷ்டம்? இந்த மாதிரி கற்பனை கீழ்ப்படியானால் தான். இப்படிதான் கர்த்தர் கொடுக்க வார்த்தைகளை கீழ்ப்படியா. நம்மளால முடியாத காரியங்கள்ல கர்த்தர் சில பாதைகளை கொண்டு போய் நம்மள காரியத்தை செயல்பட வச்சிருவார். கர்த்தர் மாத்திடுவார் ஆட்டோமேட்டிக்கா. தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால நம்முடைய பிரம்மாண்டங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஏன்? நான் உபத்திரப்படுறதுக்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வாக்கின்படி நடக்கிறேன். அல்லேலூயா. நிறைய விஷயங்களை மாத்திருக்கு. ஏன் மாறுது? அந்த உபத்திரவம், அந்த பாதை, அந்த பாடுகள், கோபம் பயங்கரமா வரும் எனக்கு. இன்னைக்கு அப்படியே கர்த்தர் என்ன பண்ண 80% மாத்திட்டார். இன்னும் 20 இருக்குது. பூர்ணமாயிட்டா இங்க இருக்க மாட்டேன், உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியாது நானு. அல்லேலூயா. ஆமா. அதனால என்ன சொல்றேன், நான் அப்படியே பூர்ணப்படுத்தணுங்க. நம்ம அப்படியே பூர்ணமாகணும். அப்படியே கிறிஸ்துவிட நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்கதாக பூர்ண புருஷர் ஆகும்படிக்கு கர்த்தர் சிலரை என்ன பண்ணாராம்? அப்போஸ்தலராகவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் நல்ல கவனிங்க, அந்த
கசப்பான யாதொரு கசப்பான வேறு எழும்பி என்ன செய்யக்கூடாதான்? கிருபையை போக்கெடுத்துடு. அப்ப நம்ம எல்லாருமே யாருங்க? கிருபா பாத்திரங்கள். கிருபையிலிருந்து விழக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தை வச்சு பேசுற ஆட்களுக்கு அதை சொல்லுது. நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால நம்ம தேவ சத்தியத்துல வந்துட்டோம். இது நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருக்க ஆட்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தை. அது என்ன பண்ணு? கிருபையில் நீங்க விழுந்தீர்களே. ஏன்னா ஏசப்பா நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டாரு, கிருபையா கொடுத்துட்டாரு ஆண்டவர், கிருபையா மன்னிச்சுட்டாரு. இவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா நியாயப்பிரமம் வெட்டு ஒண்ணு துண்டு. நியாயப்பிரமம் என்னமா சொல்லுது? ஒரு கணத்தை வச்சா மறு கணத்தை கொடுந்து. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அப்படிலாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவன் வலது கருத்தினை அறைந்தாலும் இடது கருத்தையும் காட்டுது. ஆமென். ஆமா, அப்படி பல காரியங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வீட்டுல 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க. சூப்பரான வார்த்தைங்க எல்லாம், ஏசப்பா பேசின வார்த்தைங்க. இந்த 3 அதிகாரங்களை படிச்சுதான் காந்திஜி என்ன பண்ணாரு? ஜே ஆனாரு. அல்லேலூயா, ஆமென். ஜே ஜே காந்திக்கு ஜே. சரி, இப்ப பாத்துங்க. இப்ப இந்த கசப்பான வேர் நம்ம விட்டு போகும்படிக்கு நம்ம மன்னிக்கிறவங்களா? ஒரு கிருபையிலிருந்து விழாதபடி பாருங்க. முதலாவது என்ன காரியம், என்ன பாத்திரம்? 2வது கிருபா பாத்திரம். 3ஆவதாக ஒரு பாத்திரம் 31ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உடைந்த பாத்திரத்தை போலானேன் இருக்கா? 12ஆம் வசனம். செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். அல்லேலூயா. உடைந்து போன பாத்திரமா இங்க உட்கார்ந்துருக்கேன். எல்லாரையுமே ஆண்டவர் இன்றைக்கு பேசுறாரு. உங்க எல்லாருக்குமே உடைக்கப்படுவது நல்லது. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னேன் நானு? உடைக்கப்படுவது நல்லது. உலகத்துல உடைந்து போன பொருட்களை கொண்டு போய், நல்ல கவனிங்க நான் சொல்றத, ஒரு அலுமினிய பாத்திரமா இருக்கட்டும், அல்லது ஒரு இப்ப எவர் சிலர் கூட வாங்குறாங்க அந்த பிளாஸ்டிக் பொருளா இருக்கட்டும். நம்ம ஒரு பொரிக்க சட்டி என்ன போனோம், அது சொட்டையும் ஆயிப்போய் நம்ம வச்சிருப்போம், இது வேண்டாம் அப்படின்னு கொடுக்கலான்னு ஒரு காது போயிருக்கோம். அவன் என்ன செய்வான், வாங்கி பெரிய பாத்திரம் வைங்களேன், அந்த கடைக்காரன் வாங்கி காலில் ஒரு மிதி நசுக்குவான் பாருங்க. ஒரு மிதி இருக்க, ஏற்கனவே அது கரண்டிய தட்டு 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 உடைச்சு காது போய் எல்லாம் போய் கிடக்குது. புரியுதா? கடைசி அவன் ஒரு மிதி லாஸ்ட்ல. ஏன் தெரியுமா? புதிய பாத்திரமாக அதை வளையும்படிக்கு. உலகத்திலே ஒரு பொருளை ரீப்ரோடக்ட் பண்ணுவான் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய கரத்துல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் கெட்டு போனோமானால் அந்த கெட்ட குமாரனை மீண்டும் உருவாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றியவர் நம்மை மாற்றாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்தை போல ஆண்டவர் பிரச்சனை அப்படி இருக்கு. உடைந்த பாத்திரத்தை போலானேன் ஆண்டவரே. செத்தவனை போல எல்லாரும் நான் செத்தவனை போல என்ன நினைக்கிறாங்க. நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு கூட நினைக்க மாட்டாங்க ஆண்டவரே. என்ன அவ்வளவு வேதனைப்படுத்துறாங்க ஏசப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்கப்பா, மதிக்கவே மாட்டாங்கப்பா. செத்தவனை போல எல்லாரால் நான் மடக்கப்பட்ட ஆண்டவரே. உடைந்த பாத்திரத்தை போலானேன் ஆண்டவரே. அந்த தாவீதோட வாயிலிருந்து தான் என்ன தெரியுமா வந்துச்சு? அநேகரை ஆற்றி தேற்றக்கூடிய சங்கீதங்கள், அநேகரை ஆற்றி தேற்றக்கூடிய சங்கீதங்கள் வந்தது. அநேகருக்கு அவன் என்ன பண்றான் பாருங்க, சங்கீத புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறாங்க எல்லாரும். அந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்க, அப்படியே நம்ம மனதை அப்படியே என்ன பண்ண, அப்படியே நம்ம மனதை குளிர செய்யக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நேரம் நான் கடந்து போறேன். ஏன் தெரியுமா உடைக்கிறாரு? நீங்க மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்படிக்கு, புதிய ஒரு ப்ராடக்ட் அவங்கள உருவாக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரால வேணா கடிந்து கொள்ளப்படலாம், யாரால வேணா நீங்க சிறுமைப்படுத்தப்படலாம். கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாளை தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை சாமுவேலை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணறான்? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்றாரு, உடைந்த பாத்திரத்தை போல இருக்கியா, உன்னை திரும்பவும் நான் வணைந்து கொள்வேன், திரும்ப நான் வணைந்து கொள்வேன், என் இஷ்டத்துக்கு விட்டுரு, அப்ப நான் என்ன பண்ண, உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, கனவீனமான பாத்திரம். 21:9-21 ரோமர் 9:21 நல்ல கவனிங்க. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை, நம்ம கனமான காரியத்தை கவனிங்க, மிதியிட்ட களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை
நான் உங்களுக்கு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க எழுதிட்டு அந்த வசனத்தை போட்டுட்டு 9:21 ரோமன் எழுதிட்டு நீங்க கவனிங்க. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கு, ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கு. இந்த டம்ளர் எங்கங்க இருக்கு? பலிபீடத்துல சிலுவை மேல உட்கார்ந்து இருக்கு. கீழே வரீங்க பாத்தீங்களா, அந்த தண்ணி தொட்டி இருக்க, அங்க ஒரு மகு இருக்கு தெரியுமா, அது எங்க இருக்கு? இது ரெண்டுல எது கனமானது? ரெண்டு. அந்த மகு என்ன போங்க நீங்க இப்படி போட்டீங்க, அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னுச்சா? இல்லைன்னா நாரி போயிடும். பாத்ரூம் போறவங்களுக்கெல்லாம் நாரிடும். குளிக்க அதெல்லாம் நான் என்ன நீ குளிக்க மாட்டேன் டப், சில பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டு உடைப்பாங்க. ஒரு கப் மக்கு 3 தடவை, ஒரு மாசத்துக்கு 3 தடவை வாங்கணும். அதுல அது அடி வாங்கும். புரியுதா? அது கனவீனமான காரியத்துக்கு. இது எங்க இருக்கு? கனமான காரியத்துக்கு. இதை செய்தவருக்கு சில விஷயங்களை கனமான காரியத்துக்கு, சில மனிதர்களை கனவீனமான காரியத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இல்லையோ? சில அப்படியே நினைக்கிறது, பாருங்க என்னங்க நாங்க இப்படி அப்படி. இதுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20 2 தீமோத்தேயு 2:20. நல்ல கவனிங்க. ஒரு பெரிய வீடு, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல், 2ஆ பிரிச்சுக்குங்க. பொன் வெள்ளியான பாத்திரங்கள், அடுத்தது மரமும் மண்ணுமான பாத்திரங்கள். இதுல எது வெளியேறப்பட்டது? எது 2 வெளியேறப்பட்டது? பொன்னும் வெள்ளியும். மரமும் மரமும் மண்ணு, மண்ணால் செய்யப்பட்ட ரெண்டுமே விலை குறைவுள்ளது. அங்க வசனம் போட்டிருக்கு, வாசிங்க தொடர்ந்து. அவைகள் சில கணத்துக்கும் சில கனவீனத்துக்கும் மாணவிகள். கீழே வந்தது அந்த நாட்கள்லாம் சால்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய சால் இருக்கும் வீட்டுல, பாத்தீங்களா? பெரிய சால். நீங்க எதையாவது போட்டு தூக்கி அதுல போட்டா கூட வாய் உடையாது. ரொம்ப நாள் ஆனாத்தான் அந்த வாய் கூட உடையும். பெரிய சால். அதுல பிடிக்கும் 3-4 குடம் தண்ணீர் பிடிக்கும். சிலது பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த எங்க வைக்கப்பட்டிருக்குது? பாத்ரூம்ல வைக்கப்பட்டிருக்கு அந்த நாட்கள்ல. சரியா? சில அது அந்த மண்ணான பாத்திரம். அது சில மரத்தால் செய்யப்பட்ட பொருள். மண்ணு மரத்தால் செய்யப்பட்டது. அது கம்மி விலைக்கு தான் பொருள். கம்மி விலை கொடுத்தே அதை பண்ணிடலாம், அனுமானம் பண்ணிடலாம், வாங்கிடலாம். அல்லது கம்மியான பணம் கொடுத்து அதை செஞ்சிடலாம் நம்ம. ஆனா பொண்ணு வெள்ளி, இன்னைக்கு தங்கம் எவ்வளவு விலை தெரியுங்களா? எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? 55,000க்கு போயிடுச்சு ஒரு பவுன். சரியா? மேலேயே கூட இருக்கும், எனக்கு தெரியாது, சொல்றேன், சும்மா கேள்விப்படுறதுதான். கவனிங்க, அப்படி போயிடுச்சு. அங்க ஒரு பெரிய வீட்டுல இத்தனை பொருட்கள் இருக்குது. சில கனமான காரியத்துக்கு இது என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருப்பாங்க, இல்லாட்டி வீட்லயே நல்ல சேஃப்டியான ஒரு இடத்த அந்த பொண்ணு பொருள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா மரத்தினாலும் மண்ணினால் செய்யப்பட்டதை எங்க வைப்பாங்க? அது வாட அங்க போடு, அது கிடக்கட்டும் அப்படின்றாங்க. நல்ல கவனிங்க. அப்போ சில கனமான காரியத்துக்கு சில கனவீனமான காரியத்துக்கும், வாசிங்கம்மா ஃபுல்லா. இவங்களை விட்டு தம்மை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அல்லேலூயா. அது எதா இருந்தாலும் சரி, எஜமானுக்கு கீழ்ப்படியணும். அது எவ்வளவு பெரிய மவுசு உள்ளவங்களா நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவங்களா பணம் உள்ளவர்களா நீங்க இருந்தாலும் சரி, எஜமானால் பயன்படுறீங்களா? எவ்வளவு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி. ஒரு காலத்தை சொல்றேன். ஒரு திருமணத்துல ரசம் தீந்து போச்சா? திருமணத்துல திராட்சை ரசம் தீந்து போச்சு. உடனே பெரிய வெக்கம் அந்த இடத்துல. அப்போ இயேசுவின் தாயிட்ட சொல்றாங்க, ரசம் தீந்துருச்சு. இந்த அம்மா யார்கிட்ட சொல்றாங்க? ஏசப்பாட்ட சொல்றாங்க, ரசம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே சொல்றாரு, வேலைக்காரங்க வான்னு கூப்பிட்டு இந்த கற்சாடி இருக்குல்ல, இதுல தண்ணி நிரப்புங்க. என்னவா? கற்சாடிகள்ல தண்ணீர் நிரப்புங்கள். அங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு? யூதர்கள், 2ஆம் வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க கண்டிப்பா. யூதர்கள் சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்ட, வெளியில வைக்கப்பட்ட பாத்திரம் அது. வரும்போது என்ன பண்ணோம்? தண்ணி நம்ம வெளியில போயிட்டு கால் கழுவிட்டு உள்ள வரோம்லங்க, அந்த மாதிரி கால் கழுவிட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் அது. அப்ப அது எங்க இருக்கும்? வெளியே தான் இருக்கும். ஒரு பாத்ரூம்ல இருக்கும், இல்லாட்டி வேண்டாத ஒரு இடத்துல அது இருக்கும். அந்த இடத்த பிரஷியஸா நம்ம நினைக்கவே மாட்டோம்.
சரியா? அங்கதான் வாஷ் பண்ணுவோம், அங்கதான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், பிரஷ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதுல இருந்து முன் தான் செய்வோம். அது வந்து ஒரு என்ன, ஒரு கனவீனமான ஒரு பாத்திரம். நல்லா கவனிங்க. யூதர்களுக்கு சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்ட பாத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். ஒவ்வொன்னு 2-3 அளவு குடம் பிடிக்க திராட்சை ரசம் அந்த அந்த ஜாடி அங்க இருந்தது. போதும். அப்ப ஏசப்பா சொல்றாரு வேலைக்கார பார்த்து, இந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். அங்க என்ன, திராட்சை ரசம் தீந்து போச்சு. இவர் சொல்றாரு ஜாடிகள்ல தண்ணீர் நிரப்புங்கள். உடனே பதிலே பேசாம என்ன பண்ணாங்க எல்லாருமே, தண்ணீர் உடனே நிரப்புனாங்க. இப்ப கொண்டு போய் பந்தி விசாரிப்பாங்கன்ட்டா கொடுங்க. என்ன சொன்னாரு? எங்க கிடந்த பாத்திரம் அது? வெளியில கிடந்த பாத்திரம். ஆமென். இப்ப 2 தீமோத்தேயு 22ஆம் வசனம் வாசிங்க. கனவீனமான காரியத்துக்கு இப்படி நீங்கள் உங்களை பரிசுத்த சுத்திகரித்துக் கொள்ளும் போது எஜமானால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக மாறுவீர்கள். யூதர்கள் சுத்திகரிப்பதற்காக, கால் கழிட்டு வருவதற்காக வைக்கப்பட்ட, தாழ்மையில வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் ஏசப்பா என்ன பண்ணாருங்க, திராட்சை ரசம் கர்த்தர் ஊத்தினார். அந்த தண்ணீரை அது போகும்போது பந்தி விசாரிப்பாங்க குடுன்னு சொல்லும்போது போகும்போது அது ரசமாக மாறிப்படுது. குடிச்சு பார்த்துட்டு கேட்கிறான் மணவாளை நோக்கி, மாப்பிள்ள அவன்கிட்ட போய் கேட்கிறான், என்னப்பா எல்லாரும் கடைசியில வந்து முன்னால நல்ல வெரைட்டி குவாலிட்டியானதை கொடுத்துட்டு பின்னால குவாலிட்டி குறைஞ்சது, தரம் குறைஞ்சது கொடுப்பாங்க. நீரும் இந்த நல்ல ரசத்தை எங்க வைத்திருந்தீர் இவ்வளவு நேரம்? அல்லேலூயா. நம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு நாள் இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் எங்க இருந்த நீ? இப்ப எங்க வந்துட்ட? பாத்ரூம்ல வெளியில வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை கொண்டு கர்த்தர் எங்க வச்சார்? மணமேடையில கர்த்தர் கொண்டு வைத்தார். ஆமே, அங்க டைனிங் ஹால்ல கொண்டு போய் ரசமா வைக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எஜமானால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்கு நம்மை முழுவதுமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்மையும் கூட கர்த்தர் அப்படியே என்ன செய்வாராம், நம்மை பயன்படுத்தக்கூடிய கனமான பாத்திரமாக. கனவீனமா நம்மளை நினைக்கிறாங்களே எல்லாருமே, கர்த்தர் நம்மை கனமான பாத்திரமாக பயன்படும்படிக்கு அவர் இஷ்டத்துக்கு முழுவதும் நம்ம. அந்த வேலைக்காரங்க, என்ன வேண்டவரை இப்படி சொல்றீங்க, என்ன அங்கிருந்து தூக்கிட்டு சொல்றீங்க, அவன் என்னப்பா அங்கிருந்து கொண்டு சொன்னீங்க, இதுலயா? ஆமா, அதுலதான் எல்லாராலும் ஆகாது என்று புறக்கணிக்கப்பட்ட அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். ஆமென். முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் எவ்வளவு இனிமை, எவ்வளவு டேஸ்ட். முந்தின குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம், அதுதான் அதை குறிக்குது. ஆமென். முந்தின சீரை பார்க்கலாம் பிந்தின சீர் நலமாயிருக்கும். ஆமென். இப்படி கர்த்தர் நம்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். சிலருக்கு என்ன தெரியுங்களா, இன்னொரு பாத்திரம். அதே ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 23 வாசிங்க. கிருபா பாத்திரம் வாசிச்சோம். அடுத்தது தொடர்ந்து அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனின் பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய சாந்தமாய் இருந்தாரானால் அவர் பொறுமை. அந்த சிலருக்கு என்ன தெரியுமா, எங்களுக்கு விரோதமா பண்றாங்களோ உடனே நீங்க காட்டணும் ஆண்டவரே. எப்படியா? இதுக்கு உபவாசம் எல்லாம் போடுவாங்க. நல்லாதாங்க வராப்பார் போறாப்பார், நல்லா அதை பண்றாப்பார், இதை வாங்குறா அதை வாங்குறா. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், நீ கிருபா பாத்திரம். முதல் தெரிஞ்சுக்க. அடுத்தவங்களை வந்து எப்ப ஆண்டவர் செய்வார். அவங்களும் கோபாக்கனின் பாத்திரம், தேவ கோபத்துக்காக விழப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம். அவங்கள பார்த்து நீ வந்து அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, எப்ப செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன நீங்க செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க, பேசவே பேசாதீங்க. கர்த்தர்க்க நம்ம அவருடைய கரத்துல அமைதியா நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த கிருபா பாத்திரமாக நம்ம இருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபையை நம்ம கொடுத்தனால்தான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா, நம்ம நிக்கிறோம். கோபாக்கனின் பாத்திரத்து மேல உங்களுக்கு என்ன வரக்கூடாது? அவங்க கோபாக்கனின் பாத்திரம்னே இருக்கு பைபிள்ல. அவங்க மேல நமக்கு என்ன வரக்கூடாது? ஒரு நாளும் பொறாமையோ அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றது, ஆண்டவரே அப்படி ஆண்டவர் இப்படி ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கவே கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த கோபாக்கினி எவ்வளவு நாள்ப்பா பேசாம இருக்குது, எவ்வளவு செய்யறாங்க, அமைதியா இருக்கீங்களே, அமைதியா நம்ம கேட்போம். நம்ம ஆண் மாமா நீ அமைதியா தான் இருக்கணும், நீ மாறுற வரைக்கும் அங்க தொடரும். நீ மாறிட்டுனா அங்க நான் கரெக்டா நியாய தீர்ப்பை செஞ்சிருவேன். ஆமென். ரைட்டா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய நாமத்துக்காக கவனிங்க, ஆண்டோடைய நாமத்துக்காக புறஜாதிகள் இருக்கிற அந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கும்படி, ராஜாக்களை ரட்சிக்கும்படி, உம்முடைய நாமத்தை என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். எதுக்காக தெரிந்து கொண்டாராம் நம்மை? நம்மள எதுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு? மற்றவர்களுக்கு ஏசப்பாட அன்பை எடுத்து சொல்றமா? கவனிங்க, சொல்றமா? எவ்வளவு பெரிய கனமான பாத்திரம் தெரியுமா? இந்த 2 தீமோத்தேயு எழுதுனது யாரு? பவுல் தான். அவ்வளவு கனமான ஒரு மனிதன், நல்ல பணக்காரன், ஐஸ்வர்யவான் மாத்திரமல்ல, அறிவுல சிறந்தவன், கமலேன் பார்த்த கற்றவன், வேதத்தை கரைத்து குடித்தவன், பெரிய ஆளு. சொல்றான் பாத்தீங்களா? ஆண்டவருக்காக தன்னை முழுவதும் தத்தம் செய்து ஒப்பு கொடுத்தனால கனமான பாத்திரமாக அவனை மாற்றினார். அதான் அவனை நான் தெரிந்து கொண்டேன் கர்த்தர். நாமெல்லாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். பல பாத்திரங்கள் இருக்குதுங்க. போய் கடைக்கு நம்ம போறோம், நமக்கு எது பிடிச்சா தானே வாங்குவோம். அது போல ஆண்டவர் எது அந்த அவர் கண்ணில் எந்த மண்ணு படுதோ. நீங்க எல்லாம் அந்த குழந்தை பிறந்தப்போ அந்த கொடி தொப்புள் கொடி அறுக்காம அப்படியே எங்க இருந்தீங்களோ அங்க வந்து இப்படி பார்த்து பிழைச்சுக்கோ அப்படின்னாராம். பிழைத்துக்கோ அப்படின்னு என்னது? உனக்கு நான் ரட்சிப்பை கொடுக்குறேன் சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு? அந்த இளைஞனா அந்த பருவ காலம் வந்த போது என்னுடைய வஸ்திரத்தினால உன்னை மூடினேன். அல்லேலூயா.